Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 2.1ல 5th sum பார்க்கலாம். given question என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரோட வர்க்கம் அதாவது ஸ்கொயர் எடுத்தாலும் அதை 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 ஆர் 1 கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். n அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஈவன் நம்பர்னால் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், 2kன்னு மென்ஷன் பண்ணுவாங்களா? அப்போ இதை வந்து நான் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும் 4k ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ இது 4ஓட மல்டிபிள் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு டிவிசிபிள் பை 4. இப்போ பாருங்கள், இப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இது 4ஓட மல்டிபிள் அப்படிங்கிறனால நம்ம 4ஆல் வகுக்கும் போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிசல்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கேஸு, n வந்துட்டு ஒரு ஒற்றைப்படை எண் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒற்றைப்படை எண் அப்படின்னா 2k + 1ன்னு எடுப்போங்களா? இப்போ நான் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். வர்க்கம் அப்படிங்கிறனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுலேயுமே 4k காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா k + 1, இங்கே ஒரு +1 இருக்குது. இது 4ஓட பெருக்கல். அதனால் இந்த டேர்மை நான் வந்து 4ஆல் வகுக்கும் போது எனக்கு 0 ஆயிரும். அப்போ +1 அப்படிங்கிறது மிச்சம் வரும். அப்போ எனவே மீதம் வந்துட்டு 1 உள்ளது. அப்போது ஃப்ரம் 1 and 2 கொஷினை எழுதிட்டு நம்மளுடைய மீதி 0 அல்லது 1 அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.